ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்டா எப்படி ஜூஸியாக நல்லா இருக்குமோ சாஃப்டாக, அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் கேரட்டை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1 கப் காய்ச்சின பால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பால் நல்லா வற்றி அந்த கேரட்டும் வெந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை வேக விடலாம். அந்த பாலில் வர்ற ஆடையெல்லாம் அப்படியே நல்லா பாலோடு ஒன்று சேர்த்து விடுங்க. அதை எடுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்து வேக விடுங்க. இப்போது எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே பால் வற்றிடுச்சு, கேரட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இதை நல்லா நான் மசிச்சு விடுறேன். உங்களால் மசிச்சு விட முடியலன்னா நீங்கள் மிக்சியில் எடுத்து கூட அடித்து சேர்த்துக்கலாம். என்னால் மசிக்க முடியுது, அதனால் நான் மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்போது நல்லா மசித்ததுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணி எதுக்குன்னா நம்ம திரும்பவும் ஒரு மாவு சேர்க்க போகிறோம் இது கூட, அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட. இப்போது தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நான் ஒரு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட்டு அந்த அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம திரும்பவும் உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போது இந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. உங்களுக்கு நம்ம குலாப் ஜாமுன் எப்படி அந்த சிரப்பு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதோட பாகு கன்சிஸ்டன்சியும். இப்போது எனக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காகவே வந்துடுச்சு. அந்த குலாப் ஜாமுன் சிரப் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போது இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்கு போட்டுட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிட்றேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த மாவும் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதுலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்து அதை கையிலையே நல்லா ரோல் பண்ணுறேன். நல்லா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ஈவனாக வரணும். கையில் ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போது உங்களுக்கு வெடிப்பு வராது. இப்போது இதில் நான் டிசைனுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நான் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். அப்போது உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா செஞ்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்க போகிறோம். இப்போது எண்ணெய் எனக்கு நல்லா சூடாக இருக்குது. அதில் நான் எல்லாத்தையுமே எடுத்து பொரித்து எடுக்க போகிறேன். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்பவே நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது, நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட் தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜூஸியாக இருக்கும் உள்ளதும். குலாப் ஜாமுன் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும், நல்லா ஜூஸியாக. இதில் நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு 2 சைடும் நல்லா ஈவனாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் உடனே திருப்பி விடாதீங்க, அடியில் பிடிச்சிக்கும் உங்களுக்கு, இல்லைனாக்கா மாவு பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போது எனக்கு எல்லாமே ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து அந்த சுகர் சிரப்லாம் நான் போட போகிறேன். நீங்கள் சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க, அப்படின்னா தான் அந்த சுகரை நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ போட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பேட்சையும் நான் எடுத்து இதிலே போட்டுற போகிறேன். அப்போ தான் சீக்கிரமாக அந்த சுகரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க. இல்லைனா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நல்லா ஜூஸியாகவே வந்திருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்லா சுகர்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்குது. நீங்கள் சுகர் சிரப்போடையே இதை சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.